ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ ஐபிஎல் 2025 சீரீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரீம் கிரிக்கெட் 25 தான் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஓட்டிங் மாதிரி வச்சுருந்தோம். அதுக்கு எல்லாருமே ஐபிஎல் 2025 ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ட்ரீம் கிரிக்கெட்லன்னு சொன்னீங்க. ஸோ மீடியம் டிஃபிகல்ட்டியில் சென்னைக்காக தான் வழக்கமாக விளையாட போகிறோம் கைஸ். ஸோ எஸ், நம்ம இப்போதைக்கு டேபிளில் செகண்ட் இடத்துல இருக்கோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் கூட தான் நமக்கு மேட்ச்சு. நம்ம டீமை மாற்றலாம் முடியாது. இன்ட்ரெஸ்டிங், ஆயுஷ் மாந்த்ரே இஸ் இந்த டீம். ஸோ இன்ட்ரெஸ்டிங், பெரிய பெரிய டிஃபரன்ஸ்க்கு ஆயுஷ் மாந்த்ரே இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆயுஷ் மாந்த்ரே இருப்பாருன்னு, பட் இன்ட்ரெஸ்டிங் அவர் இருக்கார். ஸோ எஸ், இங்கே டாஸ் தான் அந்த டைம் நம்ம டைல்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ருத்ராஜ் கெய்க்வாட் த கேப்டன். ஹெட்ஸ் தோத்துட்டோம் முதல் மேட்ச். ஸோ நம்ம பேட்டிங் தாங்க ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். அவங்க போலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ எஸ், ஓப்பனிங் யார் ஆட்டோமேட்டிக்காக யார் அமுச்சு விட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத் அண்ட் ராவிந்திரா தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. முதல் பந்தே ஒரு லாஃப்டட் ஷாட். ஜஸ்ட் சிங்கிள் ப்ரோ அடிச்சுக்கிறாரு. எஸ், நல்ல வேலை. ஜஸ்ட் அடுத்த பந்து என்னங்க டெட்டுங்க, உருண்டுட்டு போகுது. நேரத்துக்கு உருண்டுருக்க வேண்டியது. அடுத்த பந்து நேராக தூக்கி விட்ட ஷாட். இங்கே நேராக பவுண்ட்ரியா இல்லைங்க, டபுள் ரன்ஸ் பக்கம் வந்திருக்கு நமக்கு. எப்போதுமே அதில் டைமிங் தான் முக்கியம். நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ட்ரீம் கிரிக்கெட்டில். ஸோ நம்ம இந்தியா vs இங்கிலாந்து T20 சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். பார்ட் 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு T20 எபிசோட் வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தரேன். ஸோ அதையும் தொட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், இங்கே டபுள் ரன்ஸ் வந்திருக்கு. அகெயின் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும். எஸ், அகெயின் அ கிரவுண்டட் ஷாட், வெரி குட். பட் டைமிங் இல்லை, இன்னும் கொஞ்சம் டைமிங் சரியாக இல்லை. நெக்ஸ்ட் பால் டைமிங் நம்மளால் கொஞ்சம் பண்ண முடியல கரெக்டாக. ஸோ ட்ரீம் கிரிக்கெட் தாங்க ஒரு பெஸ்ட்டாக ஐபிஎல் ஃப்ரீ கேமாக இருக்குது. நமக்கு 5 gems தேவை. ஆனால் அவங்களால ஈஸியாக ஒரு 2 hours விளாண்டிங்கன்னா ஒரு 5 gemsமே கிடச்சிடும். அந்த மாதிரி தான். ஸோ அதை நான் எப்படின்றத நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இங்கே ப்ளம்ப் இன் ஃப்ரண்ட் அவுட்டுங்க. இதுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணால் ரிவ்யூ தான் வேஸ்ட்டு. ஸோ டெஃபினட்டாக நேராக யாக்கர் அவுட்டுங்க. தேவையான ஒரு விக்கெட் நேராக போய் ப்ளம்ப் இன் ஃப்ரண்ட்டுங்க. ஷேக் ரஷீத் கான். எஸ், ஆயுஷ் மாந்த்ரே இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே வந்திருக்காரு. இந்த ஒரு கேமில் தான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாகவும் தந்த ஆயுஷ் மாந்த்ரேயை கொண்டு வந்திருக்காரு இந்த ஒரு கேம் தான் நினைக்கிறேன். ஸோ முதல் பந்தே ஒரு லாப்டட் ஷாட் அவரை வச்சு போவோம். பேட்டில் தான் பட்டிருக்கு, பட் டபுள் ரன்ஸ் தான் வரும். ஸோ எஸ், டபுள் ரன்ஸ் தாங்க எஸ் வந்திருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா. ஸோ எபிசோட் 2 பார்க்க. ஸோ இங்கே இன்னொரு பெரிய ஷாட்டுக்கு போவோம். எஸ்ங்க, எங்கேயோ தூக்கி சொருக்கிட்டார் பாலை. மிச்சல் மாஸ் ஃபுல் டாஸ் போட்டார். இந்த மாதிரி பால் போட்டால் அரைஞ்சிருவாருங்க இவர். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பேட்டர். ஸோ எஸ், நெக்ஸ்ட் பால் இன்னொரு ஷாட்டுக்கான முயற்சி. நேராக கையில் நினைக்கிற டைமிங்கே இல்லை. எஸ், நேராக வேற மாதிரி கேட்சிங்க. 1 hand அண்ட் சூப்பரான ஒரு கேட்ச். ஆயுஷ் மாத்ரே கோயிங். ஸோ இது ஜடேஜா வேணாம். எஸ், டூபே சிக்ஸர். டூபே கம்ஸ் இன். ஸோ டூபேவோட பெஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே தேவைப்படுது. முதல் பந்தே ஹெலிகாப்டர் ஷாட், யாருமே இல்லை அங்கே. அதனால் டெஃபினட்டாக டபுள் ரன்ஸ் வரும் நமக்கு. ட்ரிப்பிள் ரன்ஸே போகலாம். வேணாம் கைஸ், டபுள் ரன்ஸ் போதும். ஸோ இந்த பந்து 6 வருமா? படலை, நல்லா ஓரளவு தான் பட்டிருக்கு பேட்டில். அகேன் டபுள் ரன்ஸ். டக் அவுட்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் ட்ரீம் கிரிக்கெட்டில். ஆல்ரெடி இருந்திருக்கும், புதுசாலாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆல்ரெடி இருந்திருக்கும். ஸோ ட்ரிப்பிள் ரன்ஸ் தூக்கி விட்டாருங்க. சிக்ஸர். டூபேவோட முதல் சிக்ஸர் லாங் ஆஃபில் பதிவு செஞ்சுருக்காரு. வேற மாதிரி ஷார்ட் பிக்கப் பண்ணிட்டாரு பாலை. கரெக்டான டைமிங்க இது. இதை தவிர என்னங்க தேவை ஒரு பேட்டருக்கு 6 அடிக்க? இன்னொரு ஷாட் தூக்கி விட்ருக்காரு. நேராக கையிலையா இல்லைங்க, கேப்பில் போயிடுச்சு எப்படியோ. ட்ரிப்பிள் ரன்ஸ் போயிடலாம். எஸ், ட்ரிப்பிள் ரன்ஸ் கம்ஸ் டு எஸ் 13 runs in 4 balls. இம்ப்ரெசிவ். ஸோ என்ன ஷாட், பட் டைமிங் நல்லா தான் இருந்துச்சு. ஃபுட் ஒர்க் இல்லை ரவீந்திராட்ட இருந்து. நல்லா தான் ஆடிட்டு இருக்கோம். ரன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஈவன் தான் நம்ம நல்லா ஆடணும். ஏன்னா அவங்களும் அடிப்பாங்க. ரன் அவுட்டா இல்லைங்க, தூக்கி விட்டாங்க. சிக்ஸர். டூபேவோட 2வது 6 இங்கே பதிவு செஞ்சுருக்காரு. வேற மாதிரி ஷாட்ஸிங் மூலமாக இங்கே பதிவு செஞ்சுட்ருக்காரு சிக்ஸர்ஸை. சிக்ஸர் டூபே ஒன்ஸ் அகேன் இம்ப்ரூவிங். பட் கடைசியான சீசன் சரியாக வரல. ஸோ எதுக்கு இந்த சீரீஸ் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கேட்கலாம். ஐபிஎல்லே முடிஞ்சு போச்சு அப்படின்னு.
இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த லாயல் சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்காகனாச்சும் நம்ம கேம்லனாச்சும் ஒரு கப் அடித்து தரணும், இந்த சீசனை மறக்க வைக்கணுன்றத ஒரே காரணத்தில் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே சிக்ஸர் டூபேட்டேருந்து இல்லைங்க ரச்சின் ரவீந்திரன் ஒரு பவுண்டரி வந்திருக்கு கடைசி பந்து. சீமர் ஆடுவாரா சிவம் டூபே நிறையா பேர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கான பதில் இது தாங்க. என்ன ஷாட் படுத்துக்கிட்டே ஆடின மாதிரி இருந்துச்சு லைட்டாக. எஸ் ஸ்வீப் ஆடி இருக்காருங்க, வேற மாதிரி ஷாட்டிங்க தூக்கி விட்டாருங்க, தூக்கி சொருகிட்டார் பாலை. அகேன் இந்த தடவை ஸ்வீப்பு ஒரிஜினல் ஸ்வீப், இது தூக்கி ஸ்வீப்பர் கவரில் ஸ்வீப் ஆடி சிக்ஸ் அடிச்சிருக்க. என்ன மாதிரி ஷாட்டுங்க இதெல்லாம். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில். ஏங்க அவர் இருக்க ஃபார்மில் ஃபுல் டாஸ்லாம் போட்டிங்கன்னா இப்படி தாங்க அடிப்பார். இந்த மாதிரி சிக்ஸர்ஸ்னால் நீங்கள் பாலை பார்ப்பீங்க. சிக்ஸர் மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னொரு ஷாட் பட் டபுள் ரன்ஸ் தான். 65 கம்ஸ். ஃபாஸ்டஸ்ட் 50 போட வைக்கலாமா? 44 ஆஃப் 10 பால்ஸில் இருக்கார். இன்னும் நமக்கு 2 பால்ஸில் 50 அடிச்சா நிஜத்துலேயே ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ பார்ப்போம். கோயிங் ஃபார் ஷாட். ரச்சின் ரவீந்திரா சிங்கிள் எடுத்து சென்சிபிளாக கொடுப்பாரா? இல்லை வேணாம், ஒரு பால் தான் இருக்கு, வேணாம். ஸோ எஸ் தேவையான ரன்ஸ் இங்கே அடிச்சு கொடுத்துட்ருக்காங்க ரச்சின் ரவீந்திரா அண்ட் சிவம் டூபே. ஸோ சென்சிபிளான டாட்டுங்க. பிகாஸ் ஆஃப் த ஒன்லி மேன் ஒன் ஹேண்டடாக தூக்கிட்டு போனார் அந்த சிவம் டூபேக்காக தான். ஸோ எஸ் நம்ம ஒரு ஷாட்டுக்கு போவோம் கைஸ். எஸ் இங்கே நல்லா தான் பட்டிருக்கு ஓரளவு, பட் டைமிங் இல்லை. கம் 3 போகலாம். ரச்சின் ரவீந்திரா வச்சு சிங்கிள் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எஸ் ஹியர் கம்ஸ் 47 ஆஃப் ஜஸ்ட் 11 பால்ஸ். வாட் அன் இன்னிங்ஸ்ங்க, வேற மாதிரி இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. ஸோ இவரை வச்சு ஒரு சிங்கிளை போட்டு அடுத்த பால் 50 முடிச்சுருவோம். எஸ் சென்சிபிளான ஒரு சிங்கிள் ஃபார் தட் ஒன் மேன் டூபே. சிக்ஸர் டூபேவோட முதல் 50 பதிவு செய்வாரா, இல்லை ஏதாச்சும் மாற்றம் நடக்குமா? இதான் அந்த பாலா? எஸ் தூக்கி விட்டுருக்காரு. எலிவேஷன் கிடைக்கல, பட் அங்கே ஃபீல்டரும் இல்லை. கமான் ட்ரிப்பிள் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ எஸ்ங்க தனது முதல் சிஎஸ்கேக்காக தனது முதல் IPL 50 இந்த சீசன் அடித்து கொடுத்துருக்காரு. அவரோட ஃபாஸ்டஸ்ட் அண்ட் எவர் செஞ்சுரி 50 என்ன 50ங்க. மேன் வித் கோல்டன் ஆம்ங்க, வேற மாதிரி இன்றைக்கி இன்னிங்ஸு. சூப்பரான இன்னிங்ஸு. ஸோ எஸ் மெமரபிள் அண்ட் ரீமார்க்கபிள் இன்னிங்ஸ் ஃப்ரம் திஸ் மேன் சிக்ஸர் டூபே. ஸோ எஸ் இப்போ நம்ம ரன்ஸ் அடிக்க பார்க்கணும். கான் ஃபார் ஷார்ட், பேட்டில் படலை. ஸோ இப்போயும் டபுள் ரன்ஸ் தான் கைஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பால் 6ஓட முடிப்பாரா சிக்ஸர் டூபே? இல்லைங்க, முடிக்க முடியல. பட் நம்ம ட்ரிபிள் போயிட வேண்டியதான், அந்தமே பிரச்சனை இல்லை. ஸோ எஸ் இன்னொரு ஷாட்டோட முடிப்பாரா வேற மாதிரி? எஸ் இங்கே கேப்பில் தான் போயிருக்கு, பட் ஈவன் தோ சென்சிபிள் டபுள் ரன்ஸ். ஐயோ இங்கே தாங்க இருக்காரு. போச்சு டைவ் போட்டாச்சு. ஸோ எஸ் நம்ம அடிச்சிருக்க ஸ்கோர் 85 ரன்ஸ் டார்கெட். ஜடேஜாலாம் ஃபஸ்ட் ஓவர் போட வைக்கக்கூடாது. எஸ் கலீல் அஹமட் இருக்கவே இருக்காரு. ஸோ அவரை போட்ட வச்சிடலாம். கலீல் அஹமட் கம்ஸ் தி ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்தை என்ன ஷாட் மூலமாக எய்டன் மார்கன் 4 பதிவு செஞ்சுருக்காரு. எஸ் பெரிய டோட்டல் அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு அட்டாக்கிங் ஸ்டார்ட். நான் ஃபீல்டுங்களை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் பால் பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஷாட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு அந்த ஷாட்டு. ஒயிட் யாக்கரு, பட் தூக்கி சொருகிட்டாரு. எஸ் இப்போ பேட்டில் மாட்டல. எஸ் இதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணோம், இந்த மாதிரி ஆகணும் தான். ஸோ ரிலீஸ் தப்பு. நல்ல வேலை ரிலீஸே நம்ம ஒழுங்காக பண்ணல. இந்த சைடு இவர் சிங்கிள் எடுத்தாருன்னு பார்த்தா அந்த சைடு மிச்சல் மார்ஸ். ஸோ லக்னோ பேட்டிங் ஒன்றும் சும்மாலாம் இல்லை, சூப்பரான ஷாட்டுங்க. சென்சிபிளாக ஆடுறாங்க 2 பேருமே. டபுள் ரன்ஸ் ஆல்சோ கம்ஸ் இன். 8 ரன்ஸ் எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் இதை விட நிறையா தேவை அவங்களுக்கு ரன்ஸ். பட் நம்ம அவ்வளோ லூஸாக போட்டோன்னா ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க லக்னோ. ஸோ நம்ம ஒழுங்காக போடணும் போலிங்கு. இங்கே திருப்பி ரிலீஸ் ஒழுங்காக பண்ணல, பட் ஈவன் தோ டபுள் ரன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அனதர் சூப்பரான பாலிங்க. இல்லைன்னா ரன் அவுட் அடி ப்ரோ. நான் ப்ரோ சீக்கிரம் அடிக்கணும், அடிக்கலை. இப்போயும் வேணாம். நெக்ஸ்ட் ஓவர் விஜயசங்கர் கொடுக்கலாமா? வேறு யாரும் இல்லை, விஜயசங்கருக்கே கொடுப்போம். இவரை வச்சு ஸ்லோவாக போட்டு ஓவரை தள்ள வேண்டியதாங்க. வேறு எதுவும் இல்லை.
வேறு எந்த பவுலரும் இல்லை. இன்னொரு பவுலர் எடுத்துகிட்டு வரணும். அன்ஷுல் கம்போஜ் யாராச்சும் தூக்கி விட்டார். விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். முதல் விக்கெட் இல்லைங்க. அகெயின் கோன் ஃபார் சிங்கிள். அடி வாங்காமல் இருந்தால் சரி கைஸ். இயர் கம்ஸ் த நெக்ஸ்ட் பால். ரிலீஸ் நல்லா தான் இருக்குது, பட் சூப்பர்பான டைமிங்கா இல்லை. பால் நின்றுச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. சூப்பர்பான டீம்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பர்பான டாட் பாலிங்க. விஜய் சங்கர் நல்லா ஓவரை போட்டுட்ருக்கார். இது மட்டும் 4s and 6s மட்டும் போகக்கூடாது. ஏங்க என்ன ப்ரோ பேசிகிட்டு இருக்கும் போதே எய்டன் மார்க்கர் தூக்கி சொல்லிட்டார். ஆடியன்ஸும் எனக்கு ஏதோ அந்த க்ரௌடும் மாற்றிருக்க மாதிரி எனக்கு ஏதோ தெரியுது. ஸோ உங்களுக்கு அப்படி தான் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான டாட் பால் போன பால் டிஃபென்ஸ் ஆடிட்டார். எதுக்குன்னே தெரில. இது நல்ல ஷாட், பட் ஜஸ்ட் 2 runs தான். நமக்கு 20 run ரேட்டில் இருக்காங்க. எஸ் ஜடேஜா கம்ஸ் இன். தளபதி ஏதாச்சும் பண்ண முடியுமா கைஸ்? பார்ப்போம். அந்த சைடு தான் எல்லா ஃபில்டரும் வச்சுருக்கோம். ஸோ லெக் சைடில் போட்டு விடுவோம். பாலை தூக்கி அடித்து விக்கெட் விழுதான்னு பார்ப்போம். தூக்கி அடிக்க முடியல கைஸ். டாட் பால் எங்கேயோ சுத்த பார்த்தாரு, பேட்லேயே விடலை. இன்னொரு பால் நேராக கையிலையா? இல்லைங்க, துருப்பி தூக்கி சொல்லிட்டார். இந்த ஓவர் நல்லா போகணுன்னு நினச்சோம், பட் செகண்ட் பாலே 6 வந்திருக்கு. அகெயின் டாட் பால் வெரி குட். ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால தான் டைம் ஆகுது, அவங்களுக்கு அடிக்க முடியல. எஸ், ஏன்னா இங்கே டொக்கெல்லாம் வைக்கிறாங்க. இல்லை எனக்கு புரியவே இல்லை. எஸ், ஹியர் கம்ஸ் டபுள். இல்லை சிங்கிள் தான். கடைசி பால் நல்லா போட்டு முடிச்சிடணும். பட் ஈவன் தோ 10 runs, பட் செகண்ட் பாலே 6 கொடுத்துட்டு 10 runs தான் நம்ம கொடுத்துருக்கோன்றது இட்ஸ் குட் ஃபார் த bowler. ஸோ 3 overs 32 ஃபார் நோ லாஸ். நூர் அகமது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே பெரிய ஷாட், பெரிய 6ம் கிடச்சிருக்குங்க. மிச்சல் மார்ஷ் ரொம்ப நேரமாக கொஞ்சம் குவைட்டாக தான் ஆடிட்டு இருந்தார், பட் அவரும் இங்கே அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே ரிலீஸ் தப்பு. வைடுங்க, விட்டுருந்தா ஒய்டு, பட் அவர் அதையும் பண்ணல. அடிச்சு சிங்கிள் தான் ஓடி இருக்காரு. டேரக்ட் ஹிட் ஃப்ரம் மாஹி. அகெயின் ரிலீஸ் தப்புங்க. இப்படிலாம் போட்டிங்கன்னா தூக்கி கிரவுண்டு நடுவில் சொருகிடுவார். எஸ், மிச்சல் எய்டன் மார்க்கரம்னு நினைக்கிறேன். இது அவுட்டுங்க, இது அவுட்டு. எஸ், முதல் விக்கெட்டை பர்பிள் கேப் ஹோல்டர் நூர் அகமது தான் எடுத்து கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்காக. ஸோ இவர் என்ன ரியலில் பண்ணுறாரோ அதை இங்கேயும் பண்ணணும். நம்ம அவரை வச்சு பண்ணுவோம். நிக்கலஸ் பூரன், இவரை பற்றி உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. நின்னார்னா 1-handed மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு. இன்னமும் நமக்கு என்ன மேட்ச் முடியல கைஸ். 8 balls 40 சான்ஸ் எல்லாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி 4 வந்துருச்சு. அப்போ 7 balls 36 என்ன வேணால் நடக்கலாம் அந்த மேட்ச்சில். இன்னும் லாஸ்ட் ஓவர் த்ரில்லராக தான் போகுது கைஸ். பட் ரொம்ப த்ரில்லர் இல்லை. லைக் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 balls தெரிஞ்சிடும். எஸ், இங்கே 34 runs தேவைன்னு நினைக்கிறேன். இன்னும் எஸ் 2 runs ஓடிருக்காங்க. 34 runs நீடட் ஃபார் த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இல்லைங்க, 3 runs ஓட்டாங்க. 33 runs of 6 ball லாஸ்ட் ஓவர் த்ரில்லர். மத்தீஷா பார்த்தீங்கன்னா யாக்கர், சூப்பரான யாக்கர் நெயில் பண்ணியிருக்காருங்க. சூப்பரான யாக்கர் மூலமாக டாட் பால் கிடச்சிருக்கு. another பால். எஸ், another டாட் பாலுங்க. எஸ், இப்போ நம்ம கையில் தான் ஃபுல் மேட்சும் இருக்குன்னே சொல்லலாம். இந்த பால் 6s போகுமா? இல்லைங்க. தட்ஸ் ஆல், வி ஒன் த மேட்ச். வேறு மாதிரி ஒரு விக்ட்ரி முதல் மேட்ச்சே. ஸோ சூப்பரான ஒரு விக்ட்ரி. சிங்கிள் தான் ஓட முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. 32 runs 2 balls-லாம் அதை பற்றி பேச தேவையில்லை, ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஸோ ஃபுல் ஸ்பீடில் ஒரு யாக்கர் வச்சு விக்கெட் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் கைஸ். முடியல, சென்சிபிளாக ஆடுறாங்க. ஸோ லாஸ்ட் பால் சூப்பராக முடிச்சு விட்டு இந்த மேட்சை விக்ட்ரியோடு இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிப்போம் கைஸ். எஸ், இங்கே இழுத்து தான் அடித்தார். பவுண்ட்ரி போகும், பட் தேவையே கிடையாது இதுக்கு மேலே. எஸ், 27 runs வித்தியாசத்தில் வேறு மாதிரி விக்ட்ரி. நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோம். இப்போ டேபிள் டாப்பர்ஸாக இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம ஜெயிச்சா மட்டும் போதும் மேட்சஸை. ஸோ இதுக்கு மேலே இந்த டோர்னமெண்ட் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நமக்கு யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூடன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ், இங்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க பை கைஸ்.